ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசஷன் மான்வாவோட எபிசோடு 18 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்தி வச்சுக்கோங்க. போகிற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே கேம்குள்ளே சாங்ஃபை கூட இருக்கிற அந்த ஃபேன் கேர்ள்ஸ் அவங்களாம் ரியாலிட்டிக்கு வந்திருப்பாங்களே. அதில் ஒரு பொண்ணு ஃபோனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறா. அட, இது என்ன புது கதையாக இருக்குது. அதாவது கேமில் நாங்கள் இது வரைக்கும் செலவு பண்ணுற அந்த லைஃப் எனர்ஜி இது வந்து உண்மையிலேயே ரியல். அது ஒண்டி ஜீரோக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக நாங்கள் ரியல் லைஃப்லையும் எந்த போயிடுவோம். அங்கே இன்னொரு பொண்ணு சொல்கிறா, அட அது வந்து வெறும் ஒரு கேம் தான். அப்படி இருக்கும் போது அது வந்து எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நான் வேற ஆல்ரெடி என்னோட எல்லா லைஃப் எனர்ஜியும் பிரதர் சாங்ஃபைக்கு கொடுத்துட்டேன். அங்கே இதனால ஒருத்தங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட சில பல வருஷத்துக்கான லைஃப் எனர்ஜி தான் ஏதோ இருக்கு. அதுவும் அங்கே காலினா அவ்வளோதான். ஒரு பொண்ணு என்னன்னா 3 வாட்டி இறந்து போயிட்டான். அதனாலேயே அந்த பொண்ணோட லைஃப் எனர்ஜி ரொம்ப அதிகமாக கம்மியாயிடுச்சு. அது போக அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. யார் முன்னிலையில் இருந்தாங்களோ அவங்களாம் நிறைய பேரை கொண்டு இருப்பாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ எப்போல்லாம் ஒரு பிளேயரை கொள்றானோ அப்போல்லாம் நம்ம ஷேடோ மண்டைக்கு மேலே கில்லர் இல்லை ஒரு ஸ்லேயர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இவங்களும் கொண்டு இருப்பாங்க. அதுக்கான பெனால்ட்டியும் இருக்கு. அது என்னன்னா, ஒன்ஸ் அவங்க இறந்து போயிட்டா அவங்களோட லைஃப் எனர்ஜி அதுவும் அங்கே 90%க்கும் மேலே ட்ராப் ஆயிடும். இதனால பாவம் அந்த ஃபேன் கேர்ள்ஸுக்கு என்ன பண்ணணும் தெரியல. முக்கியமாக ரொம்ப கேவலமாக ஒரு பொண்ணு முன்னாடி இருப்பாள, அந்த பொண்ணு அவளோட நிலைமையை பற்றி யோசிக்கிறான். நான் கேமில் ஒரு டேங்க் மேஜா இருந்தேன். அப்படி இருக்கும் போது ஏகப்பட்ட ஆளுங்களை நான் கொன்னேன். அங்கே நிறைய வாட்டி நான் இறந்தோ போனேன். என்கிட்ட வெறும் ஒரு நாளுக்கான லைஃப் எனர்ஜி தான் இருக்கு. அந்த ஒரு நாளும் மூஞ்சி போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அப்போனா நான் இறந்து போயிடுவேனா? இல்லவே இல்லை. என்னால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப முடியாது. கண்டிப்பா இது வந்து ஒரு பொய்யான விஷயமா தான் இருக்கும். அதுக்கும் மேலே பிரதர் சாங்ஃபைக்காக நாங்கள் அவ்வளோ விஷயத்த பண்ணோம். கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டால் ஏதாச்சும் உதவியாக பண்ணுவார். இதனால அவளோட ட்ரெஸ் எல்லாம் கைடி போட்டு நம்ம சாங்ஃபைக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த அம்மா போட்டுக்குது. கேட்டா இது ரொம்ப அழகா இருக்கான். சாங்ஃபை, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இதோ வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி போறான். இந்த சைடு ஷாயோட சீனை காட்டுறாங்க. அவ திரும்ப ரியாலிட்டிக்கு வந்துட்டான். அட, எது ரியாலிட்டி எது கேம்னு என்னால சொல்லவே முடியல. எல்லாமே ரொம்ப ரியலா இருக்கு. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஃபர்ஸ்ட் எழுந்தோனே என்ன பண்ணுவோம், அதே விஷயத்த அந்த பொண்ணு பண்றா. போனை இத்தோனே அவ பாக்குறான். இதுல இருக்க அந்த நியூஸை பார்த்து இன்னமும் அவ ஆச்சரியமாவறா. லைஃப் எனர்ஜியை வெளி உலகத்துல சேல் பண்ண முடியும். அப்படி இருக்கும் போது அது ஒரு காசு ரேட்டு பங்கமா போகும். ஆல்ரெடி நம்ம ஷாயு கிட்டத்தட்ட 200 டேஸுக்கான லைஃப் எனர்ஜி இருக்கு. அப்படி பார்த்தா நான் ஒரு மில்லியனர் ஆச்சு. அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இன்னொரு மெசேஜை பார்க்கும்போது அவ பயங்கரமா அதை பார்த்து ஷாக் ஆகுறா. ஏன்னா நம்ம சாங்ஃபைய நம்ம ஷேடோ 3 வாட்டி கிட்ட கொண்டுட்டான். இதனால ஷாயு ரொம்ப நடுங்கினே கஷ்டப்படுறா. அவளால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஸ்டார்டிங்ல ஒரு பையன் கிட்ட நிறையவே இன்ஃபர்மேஷனா இந்த பொண்ணு கேட்டிருக்கோம்ல, அந்த பையன் சொல்லியிருப்பான், உன் கிட்ட எந்த அளவுக்கு லைஃப் எனர்ஜி இருக்கோ பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா ஒன்ஸ் அது ஜீரோக்கு போயிட்டா அவ்வளவுதான், ரியல் லைஃப்லயும் நீ இறந்து போயிடுவேன். ஐயோ, அந்த மாதிரி ஒண்டி நம்ம சாங்ஃபைக்கு நடக்கக்கூடாது. ஒன்ஸ் அவரோட லைஃப் எனர்ஜி ஜீரோக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ரியாலிட்டிலையும் நாங்க இறந்து போயிடுவோம். இது சாங்ஃபை, உங்களுக்கு வந்து அப்படி ஆகவே கூடாது. அதுக்காக என்னோட லைஃப் எனர்ஜியை கூட நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். உங்களை வேற அவன் 3 வாட்டி கொண்டுட்டான். அப்படி பார்த்தா ஏதோ ஒரு 12 வருஷமோ இதுதான் உயிரோடவே உங்களால இருக்க முடியும். ஆனா எனக்கு சுத்தமா புரியாத விஷயம் என்னன்னா, ஷேடோ எதுக்கு தேடி பிரதர் சாங்ஃபையை கொண்டுங்கனே இருக்கணும். இன்னொரு பக்கம் அங்க ரூமரா நிறைய பேர் குரூப்ல நிறைய விஷயம் பேசுறாங்க. ஷேடோ வந்து கோல்டு டியர் பாஸையே கூட அளவுக்கு ஸ்டாங்க, அவங்க கிட்ட எல்லாம் யாராலையுமே நிக்க முடியாதுன்னு. இதனாலயும் அவளால எதுவுமே பண்ண முடியல. ஷேடோ எதிர்த்தாலும் இவளோட கதை தாங்க முடியும். அதனால இன்னமும் அந்த ஷாக்ல இருந்து அவளால வெளியில வர முடியல. அவளோட உடம்பு பாருங்க, இப்படி அவளோட உடம்பு ஷேக் ஆயின்னு இருக்கு. இப்படி இவன் நடுங்கும் போது குண்டா இருக்கிற அந்த பொண்ணு மெசேஜ் பண்றான், ஏ பியூட்டிஸ் எல்லாருமே என்ன பண்றீங்க? நம்ம சாங்ஃபை ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இந்த மாதிரி டைம்ல நம்ம தான் உதவியா இருக்கணும். அதனால வாங்க சிஸ்டர்ஸ், என்ன பண்ண இருக்கீங்க? சிட்டில இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அங்க போயிட்டு அவருக்கு ட்ரேடபிள் லைஃப் பேனை கொடுக்கலாம். அது மூலமா அவரால் இன்னமும் நல்லா உயிரோட இருக்க முடியும். அதே மாதிரியே அந்த குண்டா இருக்கிற அந்த பொண்ணும் சாங்ஃபை இருக்கிற அந்த இடத்த ரிவீல் பண்ணி விடுறான். பிளாசான்னு ஏதோ ஒரு எத்துல தான் ஆள் இருக்கான். அங்க போய் லைஃப் எனர்ஜியை வாங்கலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஷாயு ஸ்கூலுக்கு போலாம் ரெடி ஆகுறான். ஆனா ஸ்கூலுக்கு போக கூட அவளுக்கு மூடையில. நான் பிரதர் சாங்ஃபை இந்த மாதிரி டைம்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இந்த நிலைமையில நான் வந்து ஸ்கூலுக்கு போகணுமா என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், நான் சும்மா இங்க உட்காந்து இதை பார்க்க முடியாது. அதனால இந்த மாதிரி டைம்ல பிரதர் சாங்ஃபைக்கு லைஃப் எனர்ஜி கொடுத்து நான் தான் உதவணும். அதுக்கும் மேலே அந்த வாங்மிங் அந்த குழுவால் எப்படியும் நான் 200 டேஸுக்கான லைஃப் எனர்ஜியை சேர்த்து வச்சிட்டேன். அதனால இப்போ பிரச்சனை இல்லை. அந்த பைத்தியக்கார குரூப்பாலேயே பிரதர் சாங்ஃபைக்கு என்னால் 200 டேஸுக்கான லைஃப் எனர்ஜியை கொடுக்க முடியும். பிரதர் சாங்ஃபை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதோ வரேன் இப்படின்னு அவ கத்திக்கினே போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை அப்படி கொடூரமாக கொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் முன்னாடி வர கிராப் மாஸ்டர்லாம் ஒன்றுமே இல்லாமல் அப்படி அங்கே கொல்லப்பது எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சோடனே, கங்க்ராலேஷன், இங்கே ஃபைனலாக லெவல் 10க்கு ரீச் பண்ணிட்டீங்க.
இப்போ உங்ககிட்ட 4 டைமென்ஷனல் ஆட்ரிபியூட் 2 இருக்கு, 5 ஃப்ரீ ஆட்ரிபியூட்கான பாயிண்ட்டும் இருக்கு. அது போக நீங்க கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போயாச்சு. அங்க இன்னொரு நோட்டிபிகேஷனும் ஆளுக்கு வருது. அங்க ஜாங் சிட்டில நம்ம ஷேடோ தான் ஃபர்ஸ்ட் பிளேயர் லெவல் 10 ஆடியறதுக்கு. அதே மாதிரி ஷேடோ இருக்கிற அந்த கண்ட்ரிலேயே வந்தா ஃபர்ஸ்ட் பிளேயர். அதுக்காக தனியா ஒரு 14 ரெப்புடேஷன் பாயிண்ட் கிடைக்குது. உலகத்திலேயே நம்ம ஷேடோ தான் லெவல் 10 அடைஞ்சிருக்கான், அதுவும் முதல் பிளேயரா. அதுக்காக 21 ரெப்புடேஷன் பாயிண்ட் கிடைக்குது. இந்த உலகத்துல டோட்டலா ஒரு 7 லெவல் 10 பிளேயர்ஸ் வந்துட்டா உங்களால ஜாங்கை சிட்டில இருக்க டெலிபோர்டேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இதை பயன்படுத்தி அபடன் கான்டினென்ட் ஆஃப் காட் அங்க வந்து உங்களால போக முடியும். அங்கதான் நம்ம ஹீரோ போகணும் அப்படின்னு பாக்குறான். ஏன்னா அங்கதான் உண்மையான ஆட்டமும் ஆரம்பிக்குது. அது போக இப்போ அவன் லெவல் 10க்கு வந்துட்டான். உங்களுக்கே தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. இதுக்கப்புறம் ஒரு பிளேயர்ஸுக்கும் அங்க ஒரு விண்டோ ஷோ ஆகுது. பிளேயர்ஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இது. இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பிளேயரா ஷேடோ அவன் தான் முதல் முறையா லெவல் 10 அடைஞ்சிருக்கான். இதை பாக்குற மத்தவங்க எல்லாருமே அங்க சொல்றாங்க எனக்கு அப்பயே தெரியும் ஷேடோ படுவேகமா அங்க லெவலப் ஆனா. அப்படி இருக்கும்போது அவன் தான் ஃபர்ஸ்ட் பர்சனாவும் இருப்பான். அதுல என்ன டவுட் இருக்கு? அதுல டவுட்டே இல்ல. அது போக ஷேடோ ஏகப்பட்ட முறை அந்த ஐடல் அதாங்க சாங்ஃபை அவனை பல முறை கொண்டு இருக்கானா. அவனுக்கு இது தேவைதான், ரொம்ப கேவலமானவன். அங்க இன்னொரு பர்சனும் தாடி மீசையோட இருக்காரு. அவரும் அங்க யோசிக்கிறாரு, ஆமா யாரையா இந்த ஷேடோ? இந்த ஜாங்கை சிட்டில இருக்க பர்சனா அவன். அங்க சிட்டில இருக்க ஸ்மித் அவனே இப்போ லெவல் 8ல தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி இவன் இந்த அளவுக்கு வேகமா டெவலப் ஆனா? ஏன்னா நாங்க இருக்கிற இந்த டிஎன் கண்ட்ரில கிட்டத்தட்ட 1.5 பில்லியனுக்கும் மேல மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே முந்திக்கு நம்ம போயிட்டானா? யாராலையுமே அவனை தொட கூட முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோக்கு அங்க 13 எவல்யூஷன் பாயிண்ட் ரிமைனிங்கா இருக்கும். அதால பேக் ஸ்டெப் அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுறான். இது மூலமா அந்த எபிலிட்டி பிளாட்டினம்ல இருந்து எமரல் அதுவா மாறிது. அது போக யாருக்காச்சும் தெரியாம முதல்ல குத்துனா அதுக்கான பவர் 40ல இருந்து 50% ஆயிடுச்சு. ஆனா ஏன் கிட்ட இப்போ ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜியா ஒரு 7000 டேஸுக்கான லைஃப் எனர்ஜி இருக்கு. ஆனா இது போதுமாந்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்புறம் ஷேடோட விண்டோ ஸ்டேட்டஸை காட்டுறாங்க. கோட் நேம் ஷேடோ, கிளாஸ் ஷேடோ, ஆளு லெவல் 10ல இருக்கான். நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது ஒண்டி 1219 இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜி இருக்கு. அது போக ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது 7000க்கும் மேல இருக்கு. 7455 டேஸுக்கான லைஃப் எனர்ஜி அவன் கிட்ட இருக்கு. 10th ஸ்பிரிட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அங்க ஷேடோவை மனசுல யோசிக்கிறான், டவுனை விட்டு நான் லீவ் பண்ணி காடோட அந்த அபேண்டன் ஏரியா அங்க போகணும்னா நான் லெவல் 10க்கு போகணும். நான் லெவல் 10க்கு வந்துட்டேன். ஆனா அது போக 7 லெவல் 10 ஆளுங்க எனக்கு வேணும். அதுக்கான குழுவை ரெடி பண்ண வேண்டியதான் என்னால அங்க போக முடியும். மத்தவங்க லெவல் 10 வர்றதுக்கு இன்னமும் கொஞ்ச நாள் தான் ஆகும். கூடிய சீக்கிரத்துல மத்தவங்களும் கேட்சப் பண்ணிப்பாங்க. அதனால நான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போ ரியாலிட்டிக்கு போக வேண்டியதான். ஏன்னா நான் முடிக்க வேண்டிய சில பல விஷயம் இருக்கு, அதையும் நான் முடிக்கணும். ஆளு காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடறான். இப்போ அப்படியே ரியாலிட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம ஷேடோ அப்படியே அவனோட கண்ணை திறக்கிறான். இப்போ அவனோட கண்ணும் ஹை ஆஃப் ஜட்ஜ்மெண்டா இருக்கு. அவன் எழுந்த உடனே அங்க சிஸ்டம் அப்பியர் ஆகுது. நீங்க இப்பயே உங்ககிட்ட இருக்கிற ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜியை கன்சியூம் பண்ணும், அதாவது வெளியில எடுக்க ஆசைப்படுறீங்களா? ஏன்னா அப்படி பண்ற மூலமா உங்களால எபிலிட்டியை ரியலான உலகத்துக்கு கொண்டு வர முடியும். நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் அவளுக்கும் ஆச்சரியமாவல. ஏன்னா ஆளுக்கு நல்லாவே தெரியும் இப்படி ஆகதான் போகுதுன்னு. ஆமா நான் எடுக்க விரும்புறேன். உங்களோட கிளாஸை நாங்க எக்ஸ்டெக்ட் பண்ணுமா? எக்யூப்மெண்ட், ஸ்கில், அடுத்தது லீனேஜ், டிவினிட்டி இதையும் நாங்க எக்ஸ்டெக்ட் பண்ணுமா? ஆனா இப்போ உங்களால லீனேஜையும் டிவினிட்டியும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம ஆளு கிட்ட அது ரெண்டுமே இல்ல. சிஸ்டமே கிளாஸ் அப்படியே வெளியில கொண்டு வா அப்படி இவன் சொல்ல அங்க எல்லா விஷயமும் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இவன் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது கொண்டு கிட்டத்தட்ட 1000 டேஸுக்கான லைஃப் எனர்ஜி கன்சியூம் ஆயிடுது. ஹீரோவோட ஹிடன் ப்ரொஃபஷன் ஷேடோ அது இப்போ வந்துச்சு. ஹீரோ கிட்ட இருக்கிற ப்ரொஃபஷன்ல இருந்து பாசிவ் ஆக்டிவ் எல்லா ஸ்கில்லும் இப்போ அவனால பயன்படுத்த முடியும். ரெண்டாவது விஷயத்தையும் நீ வெளியில எடு, என்னோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும். இதுக்கும் ஆயிரக்கணக்கில் அங்க ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அங்க கன்சியூம் ஆகுது. இப்படி இவன் எக்ஸ்டெக்ட் பண்ணும்போது அங்க கேம்ல இந்த அதே ஸ்ட்ரென்த், அதே எஜிலிட்டி, அதே ஸ்பீடு எல்லாமே அவனுக்கு வருது. அங்க எபிலிட்டிஸும் அவன் எக்ஸ்டெக்ட் பண்ணும்போது அங்க ஒரு விஷயத்த பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். இதுக்கு ஆச்சரியமா வரானா? ஏன்னா எபிலிட்டி எல்லாமே பிளாட்டினம், எப்பிக்கு இந்த அளவுக்கு பங்கமான கிரேட்ல இருக்கும். அப்படி இருக்கும் போது எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான வேல்யூ அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் ஆளு யோசிச்சான். ஆனா இங்க அப்படி ஒன்றும் இல்லை. நான் இங்க ஒன்றும் அப்படி நடக்கல. ஒரு பேசிக்கான ஸ்கில்லை எக்ஸ்டெக்ட் பண்ண எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கான ஸ்கில்லை வாங்குற மாதிரி வாங்கிக்கிறான். ஆனா அவன் கிட்ட இருக்கிறது எல்லாமே எப்பிக்கு லெஜெண்டரி டியர்ல இருக்க ஒரு ஸ்கில் தான். பரவாயில்ல, இது வந்து உண்மையிலேயே அமேசிங்கான விஷயமா இருக்கு. இது மூலமா கம்மியான லைஃப் எனர்ஜி வச்சு நிறைய ஸ்கில்லை என்னால வெளியில கொண்டு வர முடியும். அங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாஷஸையும் வெனம் டாட்டையும் தான் வாங்குறான். அதுக்கு கிட்டத்தட்ட 2262 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜி கன்சியூம் ஆகுது. இன்னும் 1000க்கும் மேல இருக்கு. மீதி இருக்க அந்த ஸ்னீக் அந்த எபிலிட்டியும் வாங்கிக்க வேண்டியதான். அதையும் ஆளு வாங்கிக்கிறான். அவனோட கை முழுக்க ஏதோ ஒரு கருப்பான ஆறா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், கேம்ல பார்த்த அதே ஷேடோ வெளியிலயும் வந்துட்டான். ஒரு ஆர்டினரியான பர்சனை கம்பேர் பண்ணா நான் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங். என்னோட எஜிலிட்டி, என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட பிசிக் ஹியூமனோட லெவலையும் தாண்டி இருக்கு.
அது போக என்னால் மறையவும் முடியும், மறைஞ்சிருந்து தூரத்துலேருந்தே என்னால் தாக்கி மற்றவங்கள கொல்லவும் முடியும். நான் 14 மீட்டருக்கான ரேஞ்ச் இருக்கு இந்த வெனம் டாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. சாங்ஃபை வெயிட் பண்ணு, உனக்காக நான் ரிவெஞ்ச் கொடுக்க வரேன். அங்க போனை ஆன் பண்ணி பார்க்கறான். அங்க சாங்ஃபை என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு விஷயம் அங்க தெரிய வருது. எப்போ அவன் கேம்ல கொண்டானோ ஆளு வெளியில வந்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட நிறையவே லைஃப் நிஜே ஆளு தூக்கலாம் அப்படின்னு பார்க்கறான். இன்னொரு பக்கம் அந்த குண்டுப்பனால சாங்ஃபையோட லொகேஷனும் அங்க ரிவீல் ஆயிடுது. அப்பனா இவன் பிளாஸா அங்கதான் இருக்கானா? இங்கிருந்து ஒரு 8-7 கிலோமீட்டர்ல தான் ஆள் இருக்கான். நான் வேறமா ஓடி போனாலே என்னால அந்த இடத்துக்கு போக முடியும். அங்க போனும் வைப்ரேட் ஆகுது. அங்க பின்னு அப்படின்னு ஒரு பொண்ணு அங்க மெசேஜ் பண்றா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வேலை பார்த்த கம்பெனியோட சூப்பர்வைசர். அம்மா ஃபேங், நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? நான் எத்தனை ஃபோன் பண்றது, மெசேஜுக்கு ரிப்ளை இல்ல, கால் பண்ண ரிப்ளை இல்ல, நீ எங்க தான் உன்னோட கண்ணை வச்சிருக்க? என்ன மாதிரி ஒரு யங் லேடிக்கு கீழே இருக்கிறது எவ்வளவு பெரிய வாரம் தெரியுமா? அதனால வா, இப்போ நீ கோஆபரேட் பண்ணல அவ்வளவுதான் பாத்துக்கோ, வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆயிடும். பைத்தியக்காரி, எவளுக்கு என்ன தெரிய போகுது? இந்த உலகம் எப்பயும் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த உலகத்துல ஜாப் அதுக்கு எந்த விதமான வேல்யூவும் இல்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க, அதாவது இந்த கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியாலிட்டியா மாறப்போகுதுன்னு. ஸோ இந்த சாப்டருக்கு தான் நான் பல நாளாக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். நானும் எப்பத்துலேருந்தோ யோசிச்சிருந்தேன் எப்போதான் ஆளு வெளி உலகத்துக்கு வருவான்னு. ஃபைனலாக ஆளு லெவல் 10க்கு கொண்டு வந்து வெளியிலையும் வந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன்லாம் சும்மா பங்கமாக இருக்கும். இப்போ ரிவெஞ்சை எப்படி கொடுக்க போகிறான் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக நான் ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணேன். அப்படி யாருக்காச்சும் ஜாயின் பண்ணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் நாளைக்கு போட வேண்டிய வீடியோஸை இன்னைக்கே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது போக நான் கரண்டா 2 வீடியோஸ் வந்து போட்டு இருக்கேன். ஸோ அப்படி நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 வீடியோ தினமும் இருக்கும், அதாவது மெம்பர்ஸுக்கு. அப்படி ஜாயின் பண்ணும் விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க ஜாயின் பண்ண வேணா, பொறுமையா நீங்க வெயிட் பண்ணுங்க. 6:30க்கு கரெக்டா வீடியோ வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல ப்ரோ நாங்க பார்த்தே ஆகணும்னா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணா நீங்க கேட்குற மாதிரி 4 வீடியோஸை நான் இறக்குறேன். ஸோ அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட்டை கொடுக்கணும். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.